இன்றைக்கும் நம்ம ஒரு பேப்பரில் அழகான ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கணும். அதை நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு திரும்பவும் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். பார்த்தீங்களா? ரெண்டானா இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சென்டர்லேருந்து 2 சைடும் மடிச்சு விட்ருக்குற மாதிரி ஓப்பனாக இருக்கிற 2 பகுதியும் ஒரு சின்ன நம்ம ஒட்டுற மாதிரி வரணும். ஒன்றுக்கு மேலே இந்த சைடை எடுத்து ஒட்டுற மாதிரி வரணும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு கம் போட்டு நம்ம இடப்பட்ட பகுதியை 2ஐயும் ஒட்டிக்கணும். இப்போ நான் ஒட்டிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம கம் போட்டு ஒட்டணும். கம் போட்டு இப்போ நான் ஒட்டிக்கிட்டேன். திரும்ப இதை ரெண்டாக மடித்து ஒட்டிக்கணும். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த டிசைன் வரைஞ்சிக்கணும். நம்ம வரைகிற அந்த டிசைன் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சாய்வாக தான் வரணும். அதுக்காக நான் சும்மா ஒரு லைன் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இதை நம்ம வெட்டிக்கணும். இப்போ நம்ம ஒரு லீஃப் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்னும் ஒரு மொத்தமாட்டு ஒரு 9 லீஃப் தேவைப்படுது.
இப்போ நம்ம இதுலேயும் கம் போட்டு முதல்ல செய்த மாதிரியே இந்த லீஃபையும் ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு லீஃப் ரெடி பண்ணியாச்சுன்னா அதனோட சென்டர் மட்டும்தான் ஒட்டிக்கணும். 2 சைடும் நமக்கு அது விரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஃபைனலாக அதை ஓப்பன் பண்ணும்போது அது நமக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்கும் கம்ப்ளீட்டாக. இல்லைன்னா அது விரிஞ்சு கொடுக்காத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதையும் அதே மாதிரி ஒட்டிக்கணும். முதல்ல எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் அந்த நம்ம ஃபஸ்ட்டு வெட்டின அதே டிசைனே வச்சு மேலே வச்சு அதை வரைஞ்சிக்கிட்டு கூட வெட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம தனித்தனியாக அதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டு வெட்டிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதை வச்சு வெட்டும்போது நமக்கு ஒரே மாதிரி வெட்டுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம அந்த லைன் போட்டாச்சு. இனி வெட்ட வேண்டியதுதான். அதே மாதிரி ஒரு லீஃபையும் செய்யும்போது சென்டர் மட்டும் ஒட்டி இருக்கணும். மற்ற பகுதிகள் கேப் விட்டு இருக்கணும். இப்போ நம்ம செய்த அந்த மொத்த லீஃபுகளையும் மொத்தமாக நமக்கு ஒரு 9 லீஃப் தேவைப்படுது. இனி இதில் அந்த ஒரு லீஃப் எடுத்து சென்டரில் கம் போட்டுக்கிட்டு நம்ம இதை ஒட்டிக்க வேண்டியதுதான். எல்லா லீஃபுகளையும் நம்ம ஒட்டிக்கணும். வெட்டி வச்சிருக்கிற எல்லா லீஃபுகளையும் ஒட்டிக்கணும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லா லீஃபையும் ஒட்டிட்டோம். ஒட்டிட்டு நம்ம ஒட்டின உடனே நம்ம விரித்து விட்டோன்னா சில டைம் பிரிஞ்சு வரும்.
இப்போ நான் வீடியோக்காக நான் உடனே அதை ஓப்பன் பண்ணுறேன். பொதுவாகவே அதை ஒரு லீஃபாக கொஞ்சம் விரிச்சு எல்லாம் விட்டு கொஞ்சம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் விரிச்சேன்னா அந்த லீஃப் வந்து ஒன்று விட்டு கொடுக்காது. நம்ம காய முன்னாடி அதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்ம விரிக்கும் போதே ஒரு லேயராக இலவி தான் அதை விட்டு கொடுக்கும். இப்போது நம்ம இந்த எண்டையும் அந்த எண்டையும் சேர்த்து விரித்து ஒட்டணும். ஒட்டுறது தான் பாக்கி. இப்போ நான் ஒட்ட முயற்சி பண்ணுறேன். இது எப்படி உடனே சில டைம் விட்டு கொடுக்கும். அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒட்டணும். பார்த்தீங்களா, கொஞ்சம் விட்டு கொடுக்குது. அங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம ஒட்ட வரும்போது இன்னொரு பக்கம் விட்டு கொடுக்குறது. கொஞ்சம் காயணும். காஞ்சதுன்னா கரெக்டாக அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ நான் அதை வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விரிச்சுக்கணும். நான் உங்களுக்காக ஒரு சின்ன கேப் தான் இது பண்ணேன். ஆனாலும் அது சரியாக எந்த அளவுக்கு ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபேனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் விரிச்சிங்கன்னா அது நல்ல க்யூட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுக்கும். இங்கே பாருங்கள், நான் இது வந்து கொஞ்சம் உடனே பண்ணனால சில பகுதிகள் வந்து சரியாக இதாகாத மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஆல்.